So hey my loves, welcome back to Kanis Cooking Channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழர்களின் பாரம்பரியமான ரெசிபி மாங்காய் பச்சடி. கல்யாணம் விசேஷம் என்ன இருந்தாலும் மெயினாக மாங்காய் பச்சடி தான். மாங்காய் பச்சடி இருந்தால் தான் அந்த சாப்பாடே திருப்தி அடைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். மாங்காய் பச்சடி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு 400 கிராம் மாங்காய் எடுத்துருக்கேன். குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாய், 100 கிராமுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் காலி மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோடனே மாங்காயை அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் இன்க்ரீடியன்ஸில் காமிக்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் காலி மிளகாய் தூள், இது கூட இந்த கிளாஸ் மேலே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொலைய வேகணும். மறுபடியும் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொலைய வெந்துருச்சு. சூப்பராக நல்லா கிரேவி டைப்பில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.